தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சிற்றம்பலம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடம் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். பெண்களை ஏமாற்றுவதற்கு என்ன சொல்றாரு? குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 குடும்ப தலைவி கொடுக்கணும். சொன்னது எப்ப? 21 கொடுத்தது எப்ப? 28 மாசம் கழிச்சு. 28 மாத காலமும் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி அதிமுக தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டது. இன்றைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆச்சு? மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை என்ன ஆச்சு? எப்ப கொடுத்தீங்க அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதுவும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம். அது மட்டுமல்லாம செய்தி ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை விட்டோம். அதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம எதிர்கட்சியுடைய அழுத்தத்துல தான் இந்த உரிமை தொகை மாதந்தோறும் பெண்களுக்கு கிடைக்குது. சாதாரணமா வந்து எங்களுக்கு ஏமாத்த பார்த்தாரு, விடல. அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு இப்ப பேசுறாரு. ஏன்னா மக்கள் செல்வாக்கு அடியோட இருந்துட்டு திமுக அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதற்காக இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். விடுபட்ட 30 லட்சம் பேருக்கு கொடுப்பேன், விதிகள் எல்லாம் தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்கறேன். இன்னும் 8 மாசம் இருக்குது. ஏற்கனவே 28 மாசம் கழிச்சு தான் மற்றவங்களை கொடுத்தீங்க. இப்ப 30 லட்சம் பேருக்கு இந்த 8 மாசத்துக்கு தான் கொடுக்கிறாரு. அப்படின்னா 52 மாசம் போயிட்டு 52 மாசம் அவருக்கு கிடைக்க வேண்டிய மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கல. இதுவும் ஒரு நடிப்பு. இது தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவாங்க, தேர்தல் வரைக்கும் தான் இந்த பணத்தை கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்சா தகுதி நடிப்பில் கொடுப்புன்னு சொல்லி இதையும் நிறுத்திடுவாங்க. இப்ப 30 லட்சம் பேர் கொடுப்புன்னு சொன்னதையும் தேர்தல் முடிஞ்சு நிறுத்திடுவாங்க. இதுதான் திமுக பொய் பிரச்சாரம். இது 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுகவின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம். எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். ஆனா திமுக தொடர்ந்து பொய்ய பேசி பேசி நம்முடைய ஏழை எளிய மக்கள் மனத்தை மாற்றி அவர்கள் தேர்தலை வெற்றி பெற்றுட்டாங்க. நாங்களும் கொடுக்கறதா சொன்னோம். எவ்வளவு மாசம் 1500 ரூபாய் கொடுக்கறோம். ஆனா நீங்க 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டீங்க, 1500 ரூபாய் விட்டுட்டீங்க. ஆனா இப்போ சொல்றோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை, பெண்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை நிச்சயமா வழங்குவோம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதோட மின்கட்டணம் திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க? மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியா கணக்குறாங்க? இல்ல இல்ல. அதோட மின்கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. இந்த பேரூராட்சியில் இருக்கிறது கடவரி 150% உயர்த்திட்டாங்க, வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையில பெரிய பாரத்தை சுமத்தியிருந்தா இந்த ஆட்சியினுடைய சாதனை. அதோட ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்களா? தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.